அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் திருவளத்தில் நாய்க்கறி விற்பனை செய்யப்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைகிறார். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. வேலூர் மாவட்டம் வேலூர் சலோன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வடிவேலு. இவர் சமூக ஆர்வலராக இருந்து வருகிறார். மேலும் இவர் வேலூர் பர்மா பஜாரில் ஓட்டல் நடத்தி வருகிறார். இவர் காயமடைந்த தெரு நாய்களை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து பின்னர் உணவு அளித்து வந்துள்ளார். தற்போது சலோன்பேட்டையில் உள்ள வீட்டை விற்பனை செய்துவிட்டு காட்பாடி காந்தி நகர் வள்ளலார் தெருவில் தனது சகோதரனுடன் வசித்து வருகிறார். இவர் திருவலம் எஸ்எல் புதூர் பகுதியில் சேர்ந்த மஞ்சுளா என்பவரின் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து தெருநாய்களை பராமரிக்கும் மையம் நடத்தி வருகிறார். இங்கு காயமடைந்த மற்றும் வயது முதிர்ந்த நாய்களை தெருநாய்களை மீட்டு உணவு மற்றும் சிகிச்சை அளித்து வருகிறார். நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறதாக கூறப்படுகிறது. இதற்கு வடிவேல் முறையாக உரிமம் பெற்றதாக தெரிவிக்கின்றனர். அவர் பராமரிப்பு மையத்தில் 25க்கும் மேற்பட்ட நாய்கள் அப்பகுதியில் உள்ள மக்கள் வைத்து அவற்றை விற்பனை செய்வதாக, அதாவது வீட்டிலேயே வெட்டி விற்பனை செய்வதாக சந்தேகம் அடைந்து இன்று காலையில நாய்களை பராமரிக்கும் மையத்திற்கு சென்று பொதுமக்கள் உடனடியாக அப்பகுதியிலிருந்து காலி செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த இன்ஸ்பெக்டர் தயாளன் மற்றும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இதில் நாய்க்கறி வெட்டி விற்பனை செய்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். இது குறித்து விசாரணை நடத்த காட்பாடி தாசில்தார், பிராணிகள் தடுப்பு சங்கம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் முறையாக விசாரணை நடத்திய பிறகு முழுமையான விவரம் தெரிய வரும் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.